நேற்று பல விஷயங்கள் கந்தனா இங்கே கிழக்கு 6 முகங்களை உடைய முதல் நாளே திருடன் கைவரிசையை காட்டிட்டாரு. நல்லூர் கந்தசுவாமி கிழக்கு வாசல் ராஜகோபுரத்தில் பிரம்மாண்டமான ஒரு சிற்பம் புதிதாக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் கலசாபிஷேகம் காலை 6:15 மணிக்கு எப்படி இடம்பெற்றது, அதற்கு பிறகு தலையிலே சுமந்து கொண்டு வந்து தேரிலே நல்லூர் கந்த சுவாமியாரனுடைய கொடிச்சிலையை கொண்டு வருவார்கள். எப்படி கொண்டு வருகின்றார்கள், அதன் பிறகு இந்த புதிய கோபுரம் புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட இந்த கோபுரத்தினுடைய வேலைப்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த பிரம்மாண்டமான அந்த சிற்பத்தையும் பார்த்து கொண்டு இன்றைய தினம் திருவிழாவுக்கு முதல் நாள் 16ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு எவ்வாறான விடயங்கள் நல்லூர் ஆலயத்தை சுற்றி இடம்பெற்றது, சுவாமி எவ்வாறு அலங்காரத்தில் வந்தார், எவ்வாறு கலசாபிஷேகம் இடம்பெற்றது என்கின்ற பல புல்லரிக்கும் காட்சிகளை இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகின்றோம். விதிட யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்க. நாங்கள் 2 காணொலிகளை பார்க்க போகின்றோம். முதலாவது கலசாபிஷேகம். ஆலயத்திலே 6:15 மணி அளவிலே எப்படி இடம்பெற்றது என பார்த்து கொண்டு காலை நேரம் அங்கே முருகப் பெருமான் செவ்வந்தி மலர் மாலைகளும் மல்லிகை மலர் மாலைகளும் அலங்கரிக்க நல்லூருக்கென்றே உரித்தான தங்க நகைகள் அங்கே மிளிர வெளிவீதி உலா வந்திருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வெள்ளி மயிலிலே முருகப்பெருமான் இன்றைய தினம் எழுந்தருளி இருக்கிறார். அங்கே சாமரங்கள் வீசப்பட்டு கொண்டிருக்கிறது. அலங்கார கந்தனாம் நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமானினுடைய அந்த ராஜ கோபுரத்திலே என்னும் சற்று நேரத்திலே கலசாபிஷேகம் அங்கே இடம்பெற இருக்கிறது. நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி தேவஸ்தானத்தினுடைய கட்டிய விமானத்திலே அங்கே பிரதம குருக்கள் மேலே நிற்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கட்டிய விமானத்திற்கும் ஆலயத்தினுடைய கிழக்கு வாசலினுடைய பிரதான ராஜகோபுரத்துக்கும் இடையிலே ஒரு கயிறு ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே அந்தன சிவாச்சாரியார்கள் மேலே ஏறி நிற்கின்ற அந்த அற்புதமான காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது ஒரு கலசம், அதாவது ஆலய கோபுரத்திற்கு அருகிலே இருக்கிற ஒரு விமானம், அடுத்ததாக ஆலயத்தினுடைய ராஜகோபுரம், அங்கே அந்தன சிவாச்சாரியார்கள் அங்கே பூஜை செய்கின்ற அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வெள்ளி நாகம் அங்கே குடைப்பிடித்துக் கொண்டிருக்கிறது. வெள்ளி மயிலிலே வெள்ளி மயில் சிறகடிக்க முருகப்பெருமான் அங்கே அமர்ந்திருக்கின்ற அந்த அற்புதமான காட்சி, அங்கே தங்க குடை மிளிர்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் முருகப்பெருமானுடைய ஒரு வடிவமான வள்ளியப்பர் வடிவம் என கூறுகின்றார்கள். வரலாற்றில் முதன்முறையாக முருகப்பெருமான் வள்ளியப்பர் வடிவில வெளிவீதி உலா வந்ததாக இங்குள்ள அடியவர் ஒருவர் என்னிடம் கூறினார். ராஜ கோபுரத்திற்கும் அங்கே கட்டிய விமானத்திற்கும் இடையிலே ஒரு கயிறு அங்கே பிணைக்கப்பட்டிருந்த காட்சியை பார்த்திருந்தோம். அதிலே இருந்து இப்பொழுது அங்கே அபிஷேகத்துக்கு தேவையான நீரை நினைக்கிறேன் அந்த தாமரை மொட்டிலே நட்சத்திர வடிவிலே செல்லுகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்குள்ளே என்ன செல்கிறது என எனக்கு தெரியவில்லை. ராஜ கோபுரத்திற்கு நூலிலே அங்கே சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திலே சரியாக 6:15 கலசாபிஷேகம் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பிரதான ராஜகோபுரத்திற்கு அங்கே இடம்பெற இருக்கிறது.
அலங்காரா நல்லூரா அங்கே கிழக்கு வாசலில் இருக்கின்ற பிரதான ராஜ கோபுரத்திற்கு அங்கே கலசங்களுக்கு கலசாபிஷேகம் அந்தன சிவாச்சாரியார்களாலே அங்கே அபிஷேகம் இடம்பெறுகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அலங்கார கந்தன் நல்லூரா, அலங்காரா அலங்காரா நல்லூரா என்று சொல்லி அடியவர்கள் இங்கே முழக்கமிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அங்கே மலர்கள் சொரிய பிரதான கோபுரத்திற்கு அங்கே கலசாபிஷேகம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. கலசாபிஷேகம் முடிந்ததுக்கு பிறகு எம்பெருமான் ஆலயத்தினுள்ளே செல்கின்ற அந்த அற்புதமான காட்சி. வள்ளி தெய்வானை சமேதராக இன்றைய தினம் எம்பெருமான் வெளிவீதி உலா வந்திருந்தார். கிழக்கு வாசல் பிரதான ராஜ கோபுரம் 4ஆம் இரகுநாத மாப்பான முதலியாரால் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டு இன்று 11வது தேவஸ்தான அதிகாரியால் இன்று புனருத்தாரணம் செய்து கலசாபிஷேகம் இடம்பெற்ற அந்த அற்புத காட்சிகளை பார்த்திருந்தோம். புதிதாக இன்றைய தினம் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு திறக்கப்பட்ட ராஜ கோபுரத்திலே ஒரு புதிய விடயம் வரலாற்றிலே முதன்முறையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அங்கே பிரம்மாண்டமாக இருக்கின்ற அங்கே 6 முக பெருமானை பார்த்து கொண்டிருக்கிறோம். 6 முகங்களை உடைய அங்கே சேவற்கொடியையும் ஞான வேலையும் வைத்திருக்கின்ற ஆறுமுக சுவாமியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே ஆறுமுக சுவாமிக்கு அங்கே மலர் மாலைகள் போடப்பட்டிருக்கிறது. அங்கே மிகப்பெரிய ஒரு திருவாசி அங்கே செய்யப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக ராஜகோபுரத்தினுடைய புனர்நிர்மாணத்துக்கு பிறகு ஆலய கோபுரத்திலே இவற்றை சேர்த்திருக்கின்றார்கள். இது ஆலய கோபுரம் நேராக பார்த்தால் உங்களுக்கு தெரியாது, ஒரு பக்கப்பாடாக பார்த்தால் தெரியும். அங்கே முருகப்பெருமானுடைய அந்த போர் வீரர்கள் என கூறலாம், அவர்களுடைய சிற்பங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இதெல்லாம் முதல் முறையாக பிரம்மாண்டமான ஒரு விடயத்தை இன்றைய தினம் இந்த கலசாபிஷேகத்துக்கு பிறகு அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நிறைய அடியவர்களுக்கு இந்த விடயம் தெரியவில்லை. பக்கப்பாடாக வந்துதான் நானே கண்டுபிடித்தேன். அதை விட ஒவ்வொரு சிற்பங்கள் அதே வர்ணம்தான் ஆலய கோபுரத்துக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அங்கே ஆலயத்தினுடைய கடிகாரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓம் முருகா அங்கே வேலுடன் மேலே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே புதிய கலசங்கள் ஜொலிக்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். 1, 2, 3, 4, 5 கலசங்கள் ஒற்றை எண்ணிலே அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது ஆலயத்திற்கு. அதுபோல ஆலயம் பக்கப்பாட்டிலே 2 விமானங்கள் இருக்கிறது. அந்த விமானங்களை நாங்கள் பார்க்கலாம். இதே போல அங்காலேயும் ஒரு விமானம் அங்கே இருக்கிறது, அதிலேயும் கலசங்கள். ஸோ இவ்வாறு இந்த ஆலயத்தினுடைய கிழக்கு வாசல் ராஜ கோபுரத்தினுடைய பணிகள் இடம்பெற்று முடிந்து இப்பொழுது கலசாபிஷேகமும் இடம்பெற்று முடித்திருக்கின்றது. அதற்கு பிறகு நாங்கள் கொடிச்சீலையை எப்படி நல்லூர்கந்த சுவாமி ஆலயத்துக்கு கல்வியன் காட்டில் இருந்து கொண்டு வருகின்றார்கள் என்று சொல்லி பார்க்க போகின்றோம். இன்றைய தினம் முதல் நாளே திருடன் கைவரிசையை காட்டி விட்டார். என்று சொன்னால் உங்களுக்கு நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலயம் மட்டுமல்ல, எந்த ஆலயங்கள் சென்றாலும்
நீங்கள் அணிகின்ற நகைகளுக்கு வந்து நீங்களே பொறுப்பு. இன்றைய தினம் நாங்கள் காணொளி எடுக்கின்ற பொழுது வெளியாலே அடியவர் ஒருவர் வந்து கவலைப்பட்டு ஒரு விடயத்தை கூறியிருந்தார். ஆலயத்துக்கு உள்ளே இன்றைய தினம் ஆலயத்துக்கு உள்ளே வந்து நகை அறுபட்டிருக்கிறது. குறிப்பாக அது என்னென்ன நகை என்று நான் சொல்ல விரும்பவில்லை, ஆனால் நகை அறுபட்ட தகவலை மட்டும் கூறுகிறேன். இப்பொழுது அவர்கள் உரிய இடத்துல வந்து அறிவிச்சிருப்பார்கள் என நம்புகிறேன். ஏனென்று சொன்னால் ஆலயங்களுக்கு வரும்பொழுது கழுத்திலே நகைகள் போடுவது, குறிப்பாக பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம், சிறுவர்களுக்கு போடுவதெல்லாம் அவதானமாக இருங்க. தயவுசெய்து போடாதீங்க. அப்படி போட்டுட்டு வாரென்றாலும் கவரிங் நகையை போட்டுட்டு வாங்க. அவதானமாக இருங்க. ஆலயங்களுக்கு நகைகளை போட்டுட்டு வராதீங்க. முதல் நாள், அதாவது முதல் நாள் என்பது வந்து இன்றைய தினம் இந்த கொடிச்சியில் கொண்டு வர்றதுக்கு முதல் காலையில் ஒரு உற்சவம் நடந்தது. அந்த உற்சவம் வந்து கலசாபிஷேகம், உள்ளுக்க பூஜை நடக்கும் பொழுது இந்த நகை அறுபட்டதாக சொல்லப்படுகிறது. அவதானமாக இருங்க. முதல் நாளே திருடன் கைவரிசையை காட்டிட்டாரு. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நல்லூருக்கு வரும்பொழுது குறிப்பாக தங்க நகைகள் அணியாமலே வந்தால் அழகாக முருகனை நிம்மதியாக தரிசிக்கலாம். அலங்காரா நல்லூரா, இது ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த பதிவை நான் இதில் குறிப்பிட்டிருக்கிறேன். என்னுடைய தலைப்பும் வந்து அதுதான். ஏன்னா இது ஒரு விழிப்புணர்வாக இது எல்லாருக்கும் சென்றடையணும். அவருடைய இல்லத்துக்கு முன்னால் நந்தி கொடிகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ வந்து அவருடைய இல்லத்துக்குள்ள இவ்வாறான விடயங்களை ஆரம்பத்திலே செய்வார்கள் என பார்க்க போகின்றோம். இதுதான் அவருடைய இல்லம். எல்லாரும் கேட்கின்ற கேள்வி, நல்லூருக்கு வீட்டிலிருந்து குடிச்சியில் கொண்டு போவார்களா என்று சொல்லி இன்றைக்கும் ஒருவர் கேட்டிருந்தார். ஸோ இங்கே வந்து அதற்கென்று பரம்பரையினர் இருக்கின்றார்கள். குடிச்சியிலே தலையிலே கொண்டு சென்று அதற்கு பிறகு இன்னொரு இல்லத்தில் பூஜைக்கு வச்சு தேரிலே கொண்டு செல்வார்கள். பல காட்சிகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது அவர்களுடைய இல்லம். இங்கே வந்து எல்லாம் வந்து தயாராகி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமன்றி முன்னால் பந்தல் எல்லாம் போட்டு தமிழ் நாதஸ்வரங்கள் கச்சேரி இடம்பெற்று பூஜைகள் இடம்பெற்று பல விஷயங்கள் இங்கே வந்து கொடிச்சியில் போன அப்புறம் உணவு எல்லாம் வந்து கொடுப்பினோம். ஸோ இங்கே வந்து அவர்களுடைய உறவினர்கள் எல்லாமே வந்திருக்கணும். ஸோ அந்த காட்சியம் வந்து பார்த்து கொண்டிருக்கீங்க. அதோட பாபுஜி அண்ணா இவர் போன வருஷம் கதைச்சிருப்பார். இவர் தான் நல்லூருக்கு கொடிச்சியில் கொண்டு போகிறவர். பாபுஜி அண்ணா வணக்கம். எத்தனை மணி தூங்க போகிறீங்க? 8:30 வந்து 8:30 வந்து சரியாக கொண்டு போயினோம். ஸோ இப்போ குடும்பமாக வந்து இதில் இருக்கிற காட்சியை பார்த்து வந்துக்கிறீங்க. ஸோ இந்த முன்னால் பாருங்க, நிறகுடம் குத்து விளக்கெல்லாம் வைத்து பாரம்பரிய முறைப்படி எப்படி தயாராகுன்ற காட்சியை தான் பார்த்து கொண்டுக்கிறீங்க. ஸோ எல்லா உறவுகளும் வந்து சந்திக்கிற ஒரு நேரம் தான் இது. அதோட இங்கே வந்து இப்போ உணவுகள் கொடுப்பினும் ஒரு விஷயம் சொன்னால் அந்த காட்சியை பார்த்து கொண்டுக்கிறீங்க. ஸோ இது வந்து அவர்களுடைய இல்லத்துக்குள்ளே வந்து இப்போ பூஜைகள் வந்து இன்னும் சற்று இதில் வந்து தயாராக போகுது. ஸோ இங்கேயும் வந்து நிறகுடம் குத்து விளக்கு வைத்து நல்லூர் ஆலயத்தில் ஏறப்போகின்ற அந்த கொடிச்சியிலே வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஆரம்பமாக போகுது. சரி 8:30 வந்து வணக்கம். பரம்பரையாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கோம். இது 4 காலமாக செய்து 4 தலைமுறையாக இப்போ நான் கொடுக்குறேன். முதல்ல அப்பா கொடுத்து வந்து இப்போ நான் இதுக்கு எவ்வாறான முறைகளை பின்பற்றுகிறீர்கள்? கொடிச்சியில் தயாராக எவ்வளவு நாளாக? இது எங்களுக்கு அந்த கோயிலிருந்து காலாஞ்சி வந்த பிறகு நாங்கள் அதை வாங்கி கொடுப்போம். எங்களுக்கு கொடிச்சியில் வரைகிற ஒரு ஆள் இருக்கார். அவர்கிட்ட கொடுத்து எடுத்து இப்போ இந்த ஐயர்கிட்ட கொடுத்து கட்டி நேற்று இங்கே கொண்டு வச்சு இன்றைக்கு கொண்டு போய் கோயிலில் கொடுப்போம். இங்கேருந்து எப்படி கொண்டு போவீங்க? இப்போ இங்கேருந்து போய் அப்படியே தேர் முட்டி எங்கடி இருக்குது தேர், அதில் பூஜை செய்து இப்போ இந்த தேரில் வச்சு இழுத்து கொண்டு போய் 10 மணி பூஜைக்கு கொடிச்சியிலே கொண்டு போய் கொடுப்போம். இப்போ நாளைக்கு 10 மணிக்கு. முதலாவது அவருடைய கல்வியன் காட்டில் இருக்கிற வீட்டில் வைத்து நிறகுடம் குத்து விளக்கெல்லாம் வைத்து மங்கள விளக்கு ஏற்றுகின்ற அந்த அற்புதமான காட்சிகளை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வந்து உள்ளுக்கு வந்து ஒரு நாதஸ்வரங்கள் தவில் முழங்க ஒரு பூஜை மாதிரி இடம்பெறும். அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். அம்பிகை வாசா இல்லம், இது அவர்களுடைய இல்லம்.
கொடிச்சியிலே அங்கே ஒரு மேசையிலே பக்திபூர்வமாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது தேவார பதிகங்கள் பாடப்படுகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மறந்தறியேன் உளந்தருள்வாய் அலந்தே நடிகே நதிகை கடில வீர தேவாரங்கள் படித்ததற்கு பிறகு அங்கே தூபம் காட்டுகின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொள்கிறோம். இப்பொழுது உள்ளே பூஜைகள் முடிந்ததுக்கு பிறகு நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலயத்திலே கொடித்தம்பத்திலே கொடியேற இருக்கும். கொடிச்சீலையை பக்திபூர்வமாக தலையிலே வைத்து வெளியிலே செல்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் கொடிச்சீலையை பக்தியோடு தொட்டு வணங்குகின்ற அந்த அற்புதமான காட்சி இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. காலம் காலமாக பரம்பரையாக இதை தொடர்ந்து அவர்கள் செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது கொடிச்சீலையை பக்திபூர்வோடு தலையிலே வைத்து அங்கே குடை பிடிக்க அடுத்ததாக இன்னொரு வீட்டுக்கு செல்ல போகின்றார்கள். அங்கே பல விஷயங்கள் இதே போல இடம்பெறும். அங்கிருந்து தான் நல்லூர் ஆலயத்துக்கு வந்து கொடிச்சீலையை வந்து கொண்டு செல்வார்கள். இப்பொழுது கல்வியங்காட்டு சந்தையிலிருந்து மேற்கு பக்கமாக இப்பொழுது கொடிச்சீலை செல்கின்ற அந்த காட்சி. அங்கே இருக்கின்ற வீதிகளில் இருக்கின்ற ஆலயங்களிலே தேங்காய்கள் உடைக்கப்படுகிறது. அதுபோல வீதிகளிலே இருப்பவர்கள் பூக்களாலே தூவி வணங்கி தேங்காய் உடைக்கின்ற காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எங்கே கொண்டு செல்கின்றார்கள், அங்கே எவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகின்றது என பார்க்க போகின்றோம். காலம் காலமாக இவ்வாறான விடயங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. மாம்பழ சந்தி என அழைக்கப்படும் இதால் வந்து நாங்கள் திண்ணவேலிக்கு போகலாம், திண்ணவேலி சந்தைக்கு போகலாம். இப்போ நேராக வந்து அப்படியே அந்த சந்தையாலே நல்லூர் பின்வீதி செல்லுகின்ற, அதாவது நல்லூருடைய புதிய வளைவு இப்பொழுது வடக்கு வாசலில் திறந்தார்களே அந்த வளைவுக்கு செல்லுகின்ற வீதியினூடாக கொடிச்சீலை செல்லுகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் இந்த பக்கத்தாலே நல்லூருடைய அந்த வடக்கு வாயில் புதிய வளைவு இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் சட்டநாத சிவன் கோயில்
அதாவது ராமலிங்கம் வீதி, அந்த வீதியின் ஊடாக கொடிச்சிலை இப்பொழுது திரும்புகின்ற அந்த கொண்டு செல்கின்ற அந்த பக்திபூர்வமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஊர்வலமாக கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அங்கே குடை பிடிக்க கொடிச்சிலை செல்லுகின்ற காட்சி. இப்பொழுது நாங்கள் அடுத்த வீட்டுக்கு வந்திருக்கின்றோம். இங்கே வரும்பொழுது பாருங்கள், தோரணம் எல்லாம் கட்டி, நந்திக்கொடி கட்டி, அங்கே வீதிகளுக்கு நீர் ஊற்றி கொண்டிருக்கிறார்கள். இங்குதான் அந்த தேர் வந்திருக்கிறது. இங்கும் பூஜைகள் இடம்பெறும். அந்த காட்சியை நாங்கள் பார்க்க போறோம். தொலைக்காட்சி கலைஞர்கள், தொலைக்காட்சி துறை சார்ந்தவர்கள் எல்லோரும் அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன அற்புதம், என்ன அழகு, என்ன மங்களம், வரலாற்று சிறப்போடு சுங்குந்தல் மரபினர் மிக அழகாக இங்குதான் இப்பொழுது தேரிலே வைத்து கொடிச்சிலை கொண்டு செல்வார்கள். ஆலயத்தில் இருந்து இந்த அழகான கொடிச்சிலை இங்கு இந்த முருகன் சந்நிதியிலே வைத்து பூஜைகள் சட்ட நேரத்தில் இடம்பெறும். இப்பொழுது அங்கே குத்து விளக்கு கூட வைத்து மங்கள விளக்கு ஏற்றுகின்ற அந்த அற்புதமான காட்சியும் அந்த தேரில் வேட்பெருமாள், முருகப்பெருமாள் அங்கே அமர்ந்திருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொடிச்சிலை இப்பொழுது அங்கே ஆலயத்துக்குள்ளே எடுத்து வரப்படுகின்ற அந்த காட்சியும், கொண்டு செல்லப்படுகின்ற அந்த தேரினை சுற்றுகின்ற அந்த காட்சியினையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே தேரிலே கொடிச்சிலை வைக்கப்படுகின்ற அந்த அற்புதமான காட்சி. இப்பொழுது அங்கே தெப்பைகள் அணிவிக்கப்பட்டு பூஜைகள் செய்கின்ற அந்த அற்புதமான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அடியவர்கள் இங்கே வெளியிலே நின்று வணங்குகின்ற அந்த அற்புதமான அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பெருமாளுக்கும் இந்த மாணவர்கள் கொடிச்சிலைக்கும் பஞ்சாதாட்டுக்கு காட்டுகின்ற இந்த அற்புதமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொடிச்சீலைக்கான கொடிக்கயிறு இப்பொழுது அங்கே தேரிலே வைக்கப்படுகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொடிச்சீலை கொண்டு வந்தார்கள். இப்பொழுது கொடிக்கயிறு வைக்கப்படுகின்ற காட்சி பாருங்கள், அற்புதமான காட்சி. கொடிக்கயிறு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, கொடிச்சீலையும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்லூர் சந்திரசேகர பிள்ளையாருக்கு கொடிச்சீலை கொடுத்தவர்கள் உலகம் முழுவதும் இருக்கின்ற பண்பாட்டு தலைவார் இந்த திருப்பூர் பகுதியிலிருந்து தருகிறது. மனிதர்களை எடுத்து இல்லங்களிலே இருந்தவாறு இந்த பேருக்கு நீங்கள் சொல்கிறீர்கள். ஆமாம், அவனான பேர் அற்புதமாக வளம் தரப்போகிறது. இந்த வரலாற்று பொருட்களை வைத்திருந்த கொடிச்சீலையும் கொடிக்கயிறும் அங்கே அந்த தேரிலே வைக்கப்பட்டது. முருகப்பெருமானுக்கு பூஜைகள் இடம்பெற்றதுக்கு பிறகு பஞ்சாரதி காட்டுகின்ற அந்த அற்புதமான காட்சியினை நாங்கள் பார்த்தோம். ஏராளமான அடியவர்கள் இதை பார்த்து பரவசமடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது தேங்காய்கள் உடைத்து அங்கே வட்டக்கயிறு கொடுக்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது தேரிலே அங்கே
வட கயிறும் தேரும் அசைந்து வருகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் வரம் பெற்றிருக்கிறார்கள். செல்லகுமார் நல்லூர் ஸ்ரீ கந்தவேல் பெருமான் ஆலயத்தை நோக்கி வருகின்ற அந்த கொடிச்சீலையும் கொடிக்கயிறும் இப்பொழுது சட்டநாதர் சிவன் ஆலயத்துக்கு முன்னாலே வந்து நிற்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்திபூர்வமாக பக்தியோட காலங்காலமாக இவ்வாறான விடயம் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கொடிச்சீலையினையும் கொடிக்கயிறினையும் ஆண்டாண்டு காலமாக நல்லூருக்கு யார் வழங்குகின்றார்கள்? குறிப்பாக செங்குந்தர் மரபினர் இவற்றை காலங்காலமாக நல்லூர் கந்தவேல் பெருமானுக்கு திருவிழா துவங்குகின்ற உற்சவ காலங்களில் வழங்குவதாக இங்குள்ள மக்கள் கூறுகின்றனர். காலங்காலமாக அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். பாருங்க, இவ்வாறு தேரிலே இழுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் பக்தி பூர்வமாக என பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் பருத்துறை யாழ்ப்பாணம் வீதியில் நிற்கிறோம். இதில் வந்து சங்கிலியன் சிலை அரண்மனை வந்து இருக்குது. தேர் இப்பொழுது ஆலயத்தினுடைய முன் வீதியை வந்தடைந்திருக்கிறது. அங்கே கலசாபிஷேகம் இடம்பெற்ற ராஜ கோபுரத்தினையும் தேரையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி வீதிகளிலே இந்த தேர் வர வர எவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றது என்கின்ற காட்சியையும் நாங்கள் பார்த்திருந்தோம். பிறகு எவ்வாறான விடயங்கள் இடம்பெறும். ஆலயத்தை சுற்றி அந்த கொடிச்சீலையும் தேர் கயிறும் வைத்திருக்கின்ற அந்த தேர் ஆலயத்தினுடைய வெளி பிரகாரத்தை சுற்றுகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
10:05 ஆகிக் கொண்டிருக்கிறது. ஆலயத்தினுடைய முன் மண்டபத்திற்கு முன்னாலே நாங்கள் இப்பொழுது நிற்கின்றோம். அங்கே ஓசைகள் எழுப்ப இப்பொழுது கொடிச்சீலை ஆலயத்திற்குள்ளே கொண்டு செல்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கே குடைப்பிடிக்க அங்கே கொடியும் கொடி கயிறும் இப்பொழுது ஆலயத்திற்குள்ளே கொண்டு செல்கின்ற அந்த காட்சி. அடியவர்கள் பிரதிஷ்டை செய்வதற்காக இங்கே ஆலயத்திலே மண் வந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே பாருங்க, வாகனம் இங்கே முன்னாலே வந்து நிற்கிது. மண்ணுக்கு இறக்கி வெளியில் விடுறோம். இப்போ தான் வெளியில் விடுறோம். முதல் இறங்கினதும் செருப்போட போனவ, செருப்பெல்லாம் கலட்டி உள்ளே வச்சுட்டு இப்போ வாகனம் வந்து இறக்கி விட்டுட்டு செல்கிற காட்சி. வந்தார்கள், வணங்கினார்கள், செல்கிறார்கள். யாரோ விஐபி போல இருக்கு. கொடிச்சீலையை எப்படி கொண்டு வந்தார்கள், எப்படி தேரிலையை கொண்டு வந்தார்கள், நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய கலசாபிஷேகம் எப்படி இடம்பெற்றது என்கின்ற காட்சிகளை நாங்கள் கண்டிருந்தோம். தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய கொடியேற்ற காணொளி நாளைய தினம் வரும். அதுபோல் இரவு காணொளியும் நாளைய தினம் வரும். இனிமேல் என்னுடைய காணொளியில் வந்து பகல் திருவிழாவும் இரவு திருவிழாவும் நான் உங்களுக்காக காண்பிக்க காத்திருக்கின்றேன் என்று சொன்னால் நிறைய பேர் வந்து என்னிடம் கேட்கின்ற கேள்வி, பகலையும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வருஷம் நல்லூரில் தான் ஃபுல்லாக இருக்க போகின்றேன். பகல் காணொளி இரவு காணொளி வரும். என்னுடைய காணொளிகள் தெய்வீகம் சார்ந்ததாகவும் பக்தி சார்ந்ததாகவும் காணப்படும். தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய காணொளி வரும்.